உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, இன்னைக்கு நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்க மைண்ட்ல என்ன தாட் ஓடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னு பார்க்கலாம். இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு கலெக்டிவ் ரீடிங். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு செக் பண்றோம். இது டைம்லெஸ் ரீடிங்கா தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட எப்போ ரீயூனியன் ஆகணும், எப்போ ரீயூனியன் ஆகும், ஏன்னா நோ கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம் தானே? ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னைக்கு டே சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கான அந்த கைடன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னா, நீங்க எதிர்பார்க்கறது உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த யூனியன் ரீயூனியன், இந்த இது செட் ஆகுமா, எனக்கு இந்த நபர் என்கிட்ட சேர்ந்து வாழ வருவாங்களா? இது சில பேர் லவ்வர்ஸ் மோஸ்ட் ஆஃப் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு என்கேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ரீயூனியன் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த லவ் பாண்டிங்கை சக்ஸஸ் பண்ண முடியும். டிவைனோட ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க. சீக்கிரமே கூடிய விரைவில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, நான் இவ்வளோ நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் பலித்தம் ஆகுமா ஆகாதா, நான் டிவைன் கிட்ட ஃபுல்லாக சரண்டர் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போட்ட விதை அதாவது நல்ல செடியா வளர்ந்து அது மரமா ஆகி கனி, அதாவது காய் தான் கனி ஆகும். எடுத்த உடனே செடி வந்த உடனே பழம் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. நீங்க விதைச்ச அந்த விதை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. இவங்களுக்கு இவ்வளவு நாள்ல அவங்க நினைச்சது நடந்தது, இவங்களுக்கு இவ்வளவு நாள்ல நடந்ததுன்னா அவங்க கேட்ட விஷயம் வேற, அவங்களோட கர்மா பேட்டர்ன் வேற, உங்களோட கர்மா பேட்டர்ன் வேற, நீங்க நினைச்ச விஷயம் வேற. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? இந்த ரீடிங் பாக்குறீங்க இந்த டைம் அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் இது. நீங்க போட்ட அந்த விதை இப்போ ஃப்ரூட்டா மாதிரி உங்க கையில வந்துருச்சு. இவ்வளவு நாள் ஏன் டைம் ஆச்சுன்னா உங்களை கிளன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவைன் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க அந்த கர்ம வினையை கரைச்சு உங்களை ஒரு பக்குவமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள உங்களை கொண்டு வர வச்சுதான் இதை கொடுக்க முடியும். அப்பதான் அது கரெக்டான ஒரு விஷயமா உங்களுக்கு அமையும். அந்த கரெக்டான நேரம் வந்துடுச்சு. இந்த ரீடிங் பார்க்கறதுல இருந்து ஒரு 3 வீக்ஸ் அல்லது 3 மந்த்துக்குள்ள உங்கள் லவ் பாண்டிங் ஒன்று சேரும். இதை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போவீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க, என்கேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் நடக்க போகுது. நன்றி சொல்லுங்க ஏஞ்சலுக்கு. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலரோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் அடிக்கடி கிளாஷ் நடக்குது. ஒரு சிலருக்கு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல இந்த உறவுலேருந்து வெளியில் போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த உறவு கூட இந்த கிளாஷ் இருக்கும்போது இன்னொரு உறவு உங்களை தேடி வருது. இப்போ இவங்க இந்த உறவை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை இந்த உறவை சமாளிக்கிறதா? சில பேருக்கு உங்களோட கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் பயங்கர கிளாஷ் இருக்குது. நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலி மேன், நீங்கள் எப்படின்னா ஒரு ராஜா போல இருப்பீங்க. உங்கள் அந்த உறவிலிருந்து உங்களோட அந்த கணவன் மனைவின்ற அந்த உறவாக இருக்கலாம், இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கணவன் மனைவி உறவு மாதிரி தான் தெரியுது. அந்த உறவுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. உங்கள் மனைவியும் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனைவி வேற யாராச்சும் அவங்களோட லைஃப்ல வந்துட்டாங்களாம், அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியோட உறவு இருக்கா, அந்த மாதிரிலாம் உங்களோட இது என்னை விட்டு போயிட்டாங்க. பட் அவங்க இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்காங்களா,
அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ஆஹ் இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இன்னும் இந்த உறவு பத்தி, இந்த உறவு வந்து உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் திரும்ப குடுக்குமா? திரும்ப ரீயூனியன் பண்ணுமா? அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட மனைவியோட பேரு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் குடுத்து நீங்க செக் பண்ணிக்கணும். இது வந்து கலெக்டிவ்ல வருது. ரொம்ப டீப்பா இதுல நாம பார்க்க முடியாது. ஏன்னா நெறைய பேர் அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க, இந்த வைப்ரேஷன்ல வரீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த மெசேஜ் போகும். பர்ட்டிகுலரா உங்களோட எனர்ஜி எடுத்து பார்க்கணும்னா, நீங்க தனியா பிரைவேட் ரீடிங் தான் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு சிலருக்கு இப்போ கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு நியூ ஜேர்னி. நீங்க வந்து நெறைய உங்களோட ஃபேமிலிக்காக சில பேரு ஆ ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க மெயிலுக்காக நீங்க நெறைய குடுத்துருப்பீங்க. நெறைய அன்பு, பாசம் எல்லாம் குடுத்துருப்பீங்க. அது ஒரு டாக்ஸிக் சோல் மாரி தான். உங்ககிட்ட இருந்து எல்லாமே எடுத்திருப்பாங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட அ நீங்க தான் ஃபேக்கா அவங்கள நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அவங்க ஒரு ஃபேக்கான உறவு அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு கர்மா லெசன் குடுக்க வந்த நபர் அவங்க உங்களுக்கு. ஓகேவா? அவங்க ரொம்ப வார்த்தையாலும் உங்கள வந்து ரொம்ப காயப்படுத்துவாங்க. அவர் வந்து ஃபீமேல் எனர்ஜி மெயில் எனர்ஜி தான் உங்களுக்கு. நீங்க பார்க்குறது ஃபீமேல். ஆ அவங்க வார்த்தையாலும் காயப்படுத்துவாங்க. அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க கொஞ்சம் கன்னிங்கா தான் இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகே. நம்ம லவ்வர்ஸ் ஆரக்கிள் கார்ட்ல, ஏஞ்சல் கார்ட்ல இன்னும் பர்ட்டிகுலரா வேற ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பார்த்துடுறேன். இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் ஏஞ்சல் கார்டு மூலமா வேற ஏதாவது மெசேஜ் வச்சிருக்காரா? இன்னைக்கு இந்த கரண்ட் ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு உங்களோட லவ் பாண்டிங் ஆர் மேரேஜ் லைஃப்ல? ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சரியான தருணம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு ஆனா சரியான தருணம். ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் மாரி இருக்கு. நீங்க முடிவெடுத்து கரெக்ட்டா நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நபர் உங்க லைஃப் பார்ட்னரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கரெக்ட்டான நேரம் முடிவெடுங்க அப்படின்றாரு. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான பார்ட்னர் முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயம் மாரி சொல்றாரு. உங்களுக்கான அந்த நல்ல விஷயம் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கார்டு வந்ததுலயே சொன்னேன். நெறைய பேருக்கு வந்து ஆ உங்களுக்கான அந்த லவ் பாண்டிங் சக்சஸ் ஆக போகுது, ரீயூனியன் நடக்க போகுதுன்ட்டு. அது எப்ப வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? அதே மாரி ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளா நல்ல ஒரு பிரேயர்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. டிவைனோட கனெக்டிவா இருந்துட்டு, கொஞ்ச நாளா உங்களோட அந்த டிவைன் கனெக்டிவிட்டி கட் ஆயிருக்கு. அதனால மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கான அந்த உள்ளுணர்வு வேலை செய்யும். உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியப்படுத்துவாங்க. தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அதனால உங்களோட இன்ட்யூஷன கவனிங்க. உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மென்ட் வேணும்னு சொல்றாரு. உங்களோட ஆரா சக்ரா அந்த இதுல வந்து கனெக்டிவிட்டி கட் ஆயிருக்கு. பிளாக்கேஜஸ் இருக்கு. அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. உங்களோட ஆரா சக்ரா மையங்கள வந்து சக்தி நிலைகள நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்க கர்ம வினை சரியாகும் பொழுது, உங்களுக்கான அந்த மெசேஜ், உங்களுக்கான பிரேயர் கேட்கப்படும். ஏஞ்சல்ஸ் நீங்க கேட்கிற அந்த விஷயத்த நீங்க உங்களோட ஏஞ்சல் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அத ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க. அதுக்கான வழிய காட்டுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு நாட் த ரைட் டைம் சொல்றாரு. இன்னும் ஒரு சிலருக்கு நீங்க ஆ இதே லைன்ல போயிட்டு இருக்காதீங்க. இதே வாழ்க்கையில இதே நபரோட நீங்க பயணிக்கும்போது, நீங்க ரொம்ப ஆ பீஸ்ஃபுல் இல்லாம, இந்த வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு இது வந்து ஒரு டாக்ஸிக்கா இருக்கும். உங்களோட டைரக்ஷன மாத்துங்க. இதுலருந்து ஒரு கட் ஆஃப் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. அவங்கள உங்க மனதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கான சைன். நீங்க ஒரு சரியான பாதைய தேர்ந்தெடுக்கணும். சரியான ஒரு விஷயத்த இப்ப வந்து முடிவெடுக்கக்கூடிய தருணம். ஒரு சிலருக்கு வந்து நீங்க அந்த மாரி விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா, அத பத்தின நெறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் சரியில்ல, நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்கன்னா,
அதில் A to Z எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கார்டு. வாவ்! இதுதான் ஃபஸ்ட்டே வந்தது. இந்த அழகாக டேரூட்டில் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதை ஏஞ்சல் கார்ட்லேயும் அழகாக அந்த விஷயத்தை கொடுத்துட்டாரு. ஓகேவா? உங்களுக்கான அந்த சக்ஸஸ் நீங்கள் எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் எனர்ஜி உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான அற்புதமான அந்த கைடன்ஸை கொடுத்துருக்குறாரு. சக்ஸஸ் கார்டு. பாருங்கள், டேரூட்டும் எல்லாம் எவ்வளோ இன்டர்லிங்காக உங்களோட கரண்ட் எனர்ஜி எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நல்ல பிளெஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்க அந்த லேகிங்கை சரி பண்ணுங்க. உங்களுக்கு சில பேருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து லேகிங் இருக்குது, டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நாட் த ரைட் டைம் சொல்கிறாங்க. சில பேர் டிவைனோட கனெக்டிவிட்டியை ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷனை லிசன் பண்ணுங்க. இத்தனை விஷயம் சொல்கிறாங்க. சில பேருக்கு உங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங்காக போது நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் பார்ட்னர் வரலாம். அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு 3 months சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 3 weeks ஆர் 3 months. சரி, யார் யாருக்கு நான் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. சூப்பராக கைடன்ஸ் கொடுத்தாங்க. இந்த கரண்ட் எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும், உங்களோட அந்த ஆறா சக்கர மையங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், கர்ம வினையை சரி பண்ணிக்கிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்து பலித்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் மூன் டே ஒரு இந்த மாதிரி முக்கியமான தினங்கள் மாதத்தில் ஒரு 2-3 நாட்கள் அந்த மாதிரி பவர்ஃபுல் டேஸ் வரும். அந்த மாதிரி நாட்களில் இனிஷியேஷன் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், என்னைக்கு உங்களுக்கு அதுக்கான அந்த இது வந்து கரெக்டாக வரும், பவர்ஃபுல்லான அந்த டே நான் சூஸ் பண்ணி தருவேன். அன்னைக்கு நீங்கள் அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஓகேவா? நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதனால தான் இந்த குட் மெசேஜ் வந்திருக்கு. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நம்மளோட ஹோமில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்படுகிறது. இங்கே வந்து ஃபுட் டொனேஷன்ஸ், அவங்களோட ஹெல்த்துக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கான கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட சப்போர்ட் இந்த மக்களுக்கு தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இந்த கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுக்கலாம். இந்த பௌர்ணமி தினத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.